ஜெபம் செய்வோம். அன்பு மிளக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் உடைய மன்னாவினாலே உடைய ஜீவனினாலே எங்களை மீண்டும் மீண்டுமாக உயிர் கொடுத்து, பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, உடைய வார்த்தையினாலும் உம்முடைய வசனங்களினாலும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை உயிரோடு வைத்து ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவர். இதுவரைக்கும் கொடுத்து வருகிறீர். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வந்த பொழுதும் கூட எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்தீர்கள். ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் நல்ல ஜீவனை கொடுத்து காலையிலே சுகமாய் எழுந்திருக்க பண்ணினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகலிலே நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து உடைய வார்த்தையினாலே உண்மை வெளிப்படுத்தும், உடைய வசனத்தினாலே என்னை காத்துக்கொள்ளும், உடைய ஆவினாலே எங்களை நிரப்பும், உங்களுடைய தொடுதலினாலே எங்களை சுத்திகரியும், உங்களுடைய பராமரிப்பு எங்களை பாதுகாக்கட்டும், எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இந்த பாடலை பாடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் மேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் மேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் மேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் நிலைமை இதுதான், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் நீர். எங்கள் வேதனைகளை, எங்கள் கால தாமதங்களை, எங்கள் வியாகுலத்தை அறிந்தவர். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன் என்று சொன்னவர். ஆனாலும் சில நேரங்களிலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறது நடக்காமல் போகிற பொழுது ஏற்படுகிற ஏமாற்றங்களுக்கும் இந்த வேளையிலே உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே ஏமாறந்து போயிருக்கிறோம். பதில் வரும் என்று காத்திருந்தோம், ஆனால் பதில் வரலை என்ற ஒரு ஏமாற்றம், தாமதம் ஒரு பக்கம்,
பலவீனம் மறுபக்கம், சுகவீனம் ஒரு பக்கம். எங்களுக்கே அறியாமல் எங்கள் வியாதி, எங்கள் உடலிலே இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும் என்று கொஞ்சம் எதிர்பார்த்திராத சமயத்தில் வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், உறுப்புகளிலே பாதிப்புகள், ஜாண்டிஸுகள், எலும்பிலே சம்பந்தமான பிரச்சனைகள் மத்தியிலே நான் உழந்து தவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலையிலே நிறைய சாட்சிகளை நீர் ஏற்படுத்துங்க ஆண்டவரை. விசேஷமாய் கையை உயர்த்தி ஜெபிக்கிறது உமக்கு பிரியமாக இருக்கிறபடினாலே உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஜெயத்தை கொடுத்து, அவர்களை ஏமாற்றாதபடிக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம தொடர்ச்சியாக யோபுவிலே ஆரம்பித்தோம், தாவீதின் காரியங்களை சிந்தித்தோம். இன்று எசேக்கியாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 Kings சாப்டர் 20 திருப்பிக் கொள்ளுங்க. 497ஆம் பக்கம். 496ஆம் பக்கம், 7ஆம் பக்கம். சரிங்களா? அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னா, கர்த்தருடைய பார்வையில வைராக்கியமாய் இருந்த ஒரு அரசன் என்று சொன்னால், அதாவது இதுவரைக்கும் நான் அந்த இயர்லாம் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளோ வைராக்கியமா அந்த இஸ்ரேலில் இருந்த விக்கிரக தோப்புகளையும் அந்நிய வழிபாடுகளையும், ஏன் மோசே நிறுத்தின அந்த சர்பம், வனாந்தரத்தில் நிறுத்தின அந்த சர்பம், வெங்கல சர்பம், யாரும் டச் பண்ணவே மாட்டாங்க. மோசே செய்ததை எந்த அரசனும் டச் பண்ண மாட்டான், ஏன் தீர்க்கதரிசிகளும் டச் பண்ண மாட்டாங்க. இவன் மாத்திரம் தைரியமா, இது மோசே ஆனாலும் சரி, அது யாரானாலும் சரி, விக்கிரகம் தான், அதை வணங்குவது தவறுதான் என்று மோசேக்கே சேலஞ்ச் பண்ணுகிற அளவுக்கு அந்த மோசே நிறுத்தின அந்த வெங்கல சர்பத்தை உடைத்து விக்கிர தோப்புகளை அழித்து, ஆலயத்தின் மீது அவ்வளவு வைராக்கியம் கொண்டு ஆலயத்தை பழுதும் பார்த்தான். அவனுக்கு என்ன வியாதி? மரணத்திற்கு ஏதுவான வியாதி. Why good people? எதுக்கு இந்த நல்ல மனுஷர்களுக்கு the bad things happening to the good people? ஏன்? why bad things happening to the good people? இவனுக்கு ஏன் அப்படி நடக்கணும்? யோபுவுக்கு ஏன் நடக்கணும்? தாவீதுக்கு ஏன் நடக்கணும்? ஏன் வியாதி வரணும்? ஏன் நான் நல்லது தானே செய்தேன், வைராக்கியமா இருந்தேன், ஆலயத்து மீது அவ்வளோ வைராக்கியம். இன்னைக்கு நிறைய நீங்களே சொல்லலாம், அநேகர் இப்போ நீ உங்களத்துல பேசுங்க பார்ப்போம், நீங்களே யோசிக்கலாம், நான் சொல்லும் பொழுது யோசிங்க, அவ்வளோ வைராக்கியமா நான் ஆலயத்தின் மீது இருந்தேன், இது வரைக்கும் நான் அந்நிய தெய்வத்தை வணங்குனது கூட இல்லை, சேவிச்சதும் இல்லை, அதுக்கு பணிந்ததும் இல்லை, அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்டதும் இல்லை. இப்படி நம்ம காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அவ்வளவு வைராக்கியமா இருந்த நமக்கு ஹார்ட் பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் பிரஷர், டயபிட்டிஸ், கேன்சர், அப்புறம் பார்த்தா சிறுநீரக தொற்று, சிறுநீரக உபாதைகள் என்று பலவிதமான பிரச்சனைகள். why bad things happening to the good people? ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். எனக்கும் வந்தது, உங்களுக்கும் வரணும், வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு சில விடைகளை ஆண்டவர் தம் வேதாகமத்தின் வழியாக ஆவியானவர் கொடுக்க போகிறார். அவர் சொன்ன காரியம், முதலாவது கர்த்தர்
கர்த்தர் சொன்ன காரியம் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு நீங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப அவசியம். இது ரொம்ப அவசியம். முக்கியமான குறிப்பும் கூட. இந்த காலத்திலே, கடைசி காலங்களிலே, நான் சொல்றது வருகையின் காலங்களிலே, எங்க பார்த்தாலும் வார் 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 என்ற செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற சமயங்களிலே, அழிவின் காலங்களிலே, ஆண்டவருடைய வருகையின் காலங்களிலே நாம் இருக்கிறபடினாலே, நமக்கு வருகிற முதலாவது ஆலோசனை, பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற ஆலோசனை, உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த. இங்கே எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது வேறு. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் இன்று சபைகளுக்கு சொல்வது வேறு. உங்க வீட்டு காரியம் ஒழுங்குபடுத்தினீங்களா? ஆவிக்குரிய ரீதியில ஒழுங்காக இருக்கிறாங்களா? ஆத்துமத்துல ஒழுங்காக இருக்கிறாங்களா? பொருளாதாரத்துல ஒழுங்குபடுத்திருக்கிறீங்களா? சொத்துக்களை கொடுப்பதில் ஒழுங்குபடுத்திருக்கிறீங்களா? பிரித்து கொடுப்பதில், அல்லது பிள்ளைகளுக்காக நல்ல கல்வி கொடுப்பதில், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதில், திருமணம் நடத்தி சில பெற்றோர்கள் நான் கேள்விப்படுறேன், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை என்ற கவலையே இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கிற சில தகப்பன் தெரியும். எந்த பார்த்தாலும் தடை பண்ணுகிற தாயும் தெரியும். ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி, ஏதாவது ஒரு குறை சொல்லி நிறுத்துகிற தகப்பன் தாய் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது அது எந்த தைரியத்துல செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒழுங்குபடுத்தி இருக்கிறீங்களா? நேரத்துல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி காலையிலிருந்து ஏவினார். உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில நம்ம காரியங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோமா? கடனுக்கான ஒழுங்குபடுத்தி அதை செய்து இந்த காலத்துக்குள்ள நம்ம நிறுத்திடணும், முடித்திடணும் அப்படின்னு ஒழுங்கு பண்ணி இருக்கிறோமா? இதுலதான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காலம். பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவதில், பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவதில், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக, இப்படி ஒழுங்கும் கிரமமாக நம்ம வீடு இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க உட்காருங்க. பெற்றோராக நீங்க உட்காருங்க. பெற்றோர்ல தாத்தா பாட்டி எல்லாம் சேர்ந்து உட்காருங்க. நம்ம ஏன் இந்த வீட்டை ஒழுங்குபடுத்த கூடாது? ஏன் இதை நம்ம செட் ரைட் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம சமாதான வீடாக நம்ம இருக்கக்கூடாது? ஏன் நம்ம வீடு ஒழுங்கீனமா இருக்கணும்? ஏன் பிள்ளை தறிக்கட்டி போகணும்? ஏன் பிள்ளை பாவத்துல போய் நிற்கணும்? ஏன் இந்த பிள்ளை இப்படி அடங்காம இருக்கணும் என்று உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு குடும்பம், அதை நடைமுறைப்படுத்துகிற செயல்படுத்துகிற ஒரு குடும்பம். நம்ம குடும்பம் செட்ரைட் பண்ணப்பட்டிருக்கிறதா? ஒரு அமைதியான கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்க ஏன் கடைசி காலங்களில் எதுக்கு பிரிந்திருக்கணும்? வாழ்போது இன்னும் கொஞ்ச நாட்கள் சேர்ந்து வாழ்ந்தா என்ன? அதற்கு தடையா இருக்கிற அந்த காரணிகளை அகற்றி, அல்லது அவளோடு கூட பேசி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஏன் அந்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்தக்கூடாது? ஆவியான சபைகளுக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க எசேக்கியாவுக்கு வருவோம். அப்படி அதை விட்டுருங்க. எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. எசேக்கியாவுக்கு மனைவி இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நல்லா கூர்ந்து கவனிங்க, அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஒருவேளை அது எனக்கே வியப்பா இருந்தது இதை தியானிக்கும் பொழுது. அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அப்புறம்தான் அதை நிறைய ஆய்வு செய்து இந்த இந்த விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன், உங்க கைகளிலும் கொடுக்கிறேன். இந்த வியாதியிலே இருக்கிற பொழுது அவனுக்கு குழந்தை இல்லை. இப்ப ஆண்டவர் எதுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்னார்? அவர் சொன்ன காரியம் என்னன்னா, இஸ்ரேல்ல ராஜா, நீ ஒரு எசேக்கியா ஒரு ராஜா, நீ இப்போ சாக போற. என்ன வயசு தெரியுங்களா? அப்போ அவனுக்கு சாகும் பொழுது அந்த வியாதியில இருந்து விடுதலை பெறும் பொழுது அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? 39 years. எத்தனை வருஷங்க? 39 வருஷத்திலே அவனுக்கு அந்த வியாதி. இங்கே சொல்றேன், நம்ம வயது என்ன வயதாக இருக்கலாம், ஆனா வாதைக்கும் வியாதிக்கும் வயதே இல்லை இந்த காலத்துல. 13 வயதுல வியாதி வருது, பிறந்த குழந்தைக்கும் வியாதி வருது, 13ல வருது, 30ல வருது, 40ல வருது, 50ல வருது,
60 வருது, 70 வருது. வியாதிக்கு வயதே இல்லை. அதுவும் அந்த வியாதி என்ன வியாதின்னு சொன்னா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அது கேன்சர், பிளவு, கட்டி, பாயில், ஃபைப்ராய்ட் என்று பல வார்த்தைகள் சொல்றாங்க. சிஏ கேன்சர். நீங்க 2 ராஜாக்கள் 2 Kings 18 நீங்க வாசிங்கன்னா நான் சொன்னது எல்லாம் அதுல இருக்கும் பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து அவங்க பையன் பேர் போட்டுறாங்க, ஆகாஸ் என்னும் யூதருடைய ராஜாவாகிய குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதா இருந்தான். 25. ஓகே. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். கணக்கு போடுங்க. சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அபி. நல்ல கவனிங்க, 25 வயதிலே அவன் ராஜாவாய் இருந்தான். எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பணிந்திருந்த வெங்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இல்ல எவ்வளவு அழகா! இப்ப நீங்க கணக்கு பண்ணி எனக்கு சொல்லணும். இப்போ 2 ராஜாக்கள் 20ல 6ஆம் வசனம், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். அப்போ 39 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வியாதி வரும் பொழுது குழந்தை இல்லை, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. கர்த்தருடைய பார்வையில என்னன்னா, அடுத்த ராஜாவை சரிப்பன், அடுத்த ராஜாவை நீ தேர்ந்தெடு, உனக்கு பின் ஒரு ராஜா வரணும், தேர்ந்தெடு. அதனால யாரை தேர்ந்தெடுக்க போற? உன்னுடைய மனைவி குடும்பத்தில் இருந்தா, அல்லது உன்னுடைய குடும்பத்தில் இருந்த சகோதரரியா, அல்லது வேற யாராவது தேர்ந்தெடுக்க போறாயா? ஏன்னா உன்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இந்த இடத்துல திரும்ப இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். ஆண்டவர் சில நேரங்களில நமக்கு ஒரு ஆயுசு நாட்களை முன்குறித்து விட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? நினிவேக்கு முன்குறிக்கப்பட்டது. என்ன செய்தாங்க அவங்க? முன்குறிக்கப்பட்டது. எல்லாருக்கும் சில நேரங்களில எல்லாருக்கும் அழிவுகள் அல்லது மரணங்கள் அல்லது சில நாட்கள் முன் அறிவிக்கப்பட்டு முடிவுக்கு வந்துவிட்டது. ஜட்ஜ்மெண்ட் டிக்ளேர்டு. கொடுத்துட்டார் ஆண்டவர். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. இப்போ ராஜா என்ன செய்யணும்னா, அடுத்த ராஜாவே அவன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அப்போ அவன் என்ன செய்யறான்? ஐயோ ஆண்டவரே, என்னால சாக முடியாது. இதுதானே எல்லாருடைய இயல்பு. ஐயா, எனக்கு 39 வயசாயும் ஆகுது, நான் இந்த வயசுல செத்துட்டா எப்படி? இன்னும் எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சகரியாவுடைய ஜெபம் என்ன தெரியுங்களா? சகரியா எலிசபெத் கடைசி காலத்துல இயேசு பிறக்க முன்பு சகரியுடைய ஜெபம் என்னன்னா, அவனுடைய வயதான காலம் வரைக்கும் எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஏன்னா அவனுடைய ஆயுசு நாட்கள்ல ஒரு முறைதான் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்பொழுது அவன் கைகளிலே அந்த ஆயிலு, அந்த லேம்பு, இந்த லெஃப்ட் சைடில் பிரெட்டு, அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள், இவையெல்லாம் கொண்டு போக ஒரு ஆசாரியனால முடியாது. எனவே என்ன செய்வாங்க? ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளை அதுக்குன்னு பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போவாங்க. அது அலௌடு. இப்போ தீர்க்கதரிசியாக சகரியா தான் சோமன், அப்பா எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை இதை சுமந்து வரும்ல. அதான் கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணியிருந்தான். அப்பதான் ஆண்டவர் அந்த சன்னிதானத்துல அவன் தனியா போகும்பொழுது அவனிடத்துல சொன்னார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்னாரு. என்னங்க ஐயா சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்போம்பா. என்ன சொல்ல வரீங்க? ஏன்பா நீ தானப்பா கேட்டு இருந்த? ஐயோ, அதை நான் மறந்துட்டேனே, என் நாட்களும் நிறைவேறிட்டு. இல்ல, என்னுடைய நாட்கள் ஒன்று உண்டு, அது நிறைவேறும் காலம். ஏன்னா என் நாட்கள் உன் நாட்கள் அல்ல,
என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நான் உனக்காக செய்ய விரும்பல, நான் எனக்காக செய்ய போறேன். மரியாளுக்கு அவளுடைய குழந்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா தான் நான் யோவான் ஸ்நானகனை அனுப்ப போகிறேன். அந்த பதில் தான் உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய அறிவே அறிவு, அவருடைய சித்தமே சித்தம், அவருடைய ஞானமே ஞானம். அவருடைய அவருடைய அதான் சொல்றாரு, அந்த இடத்துல வந்து சொல்றாரு அவனுடைய ஜெபம் ஒரு அல்டிமேட்டா பாருங்களேன். ஒரு கோயின்சைடோட அவன் ஜெபமும் கேட்கப்பட்டது, அவருக்கு ஒரு பிள்ளையும் இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிற பிள்ளையாக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருந்தது. அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொன்னிச்சு. அவ்வளவு தாழ்மையான பிள்ளை. இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையை பற்றி ஒரு சாட்சி சொன்னார். இது வரைக்கும் பைபிள்ல யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியில நான் என் வாழ்க்கையில பார்க்கல அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த வார்த்தை, இவன மாதிரி ஸ்திரீகளிலே பிறந்தவன் ஒருவனும் இந்த உலகத்துல பிறக்கவில்லை. தீர்க்கதரிசியிலே இவன மாதிரி ஒருத்தன் பிறக்கிறார். எலிசாவை சொல்ல, எலியாவை சொல்ல, அவர் சாமுவேலை சொல்ல, யாரும் சொல்ல, யோவான் ஸ்நானகனை சொன்னார். கர்த்தருடைய திட்டம் அதுதான். இப்போ நம்ம வெளிப்படையா இங்க உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா குழந்தை இல்லாம, எப்பவுமே ஒரு ராஜாவுக்கோ அல்லது ஒரு தகப்பனுக்கோ ஒரு தாய்க்கோ என்னன்னா அவனுடைய வம்சம் வளரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் அதுதான். எல்லாருக்கும் ஆண்டவரே என்னுடைய வம்சம் தழைக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு சந்ததி வேணும், என்னுடைய சந்ததி இதோட அற்று போகக்கூடாது, என்னுடைய மனைவியோட சந்ததி போய்விடக்கூடாது என்பதற்காக எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனையோ கோயில் குளங்கள், எத்தனையோ மீட்டிங்ஸ் போடுறாங்க. இல்ல நம்முடைய ஜனங்களே எடுத்துங்க, நம்ம ஏன் மற்றவங்களை குறை சொல்லணும். நம்ம ஜனங்களை எத்தனையோ தீர்க்கதரிசிகளத்துல ப்ராஃபிட்ஸ்ல ஊழியங்களுக்கு ஓடுறாங்க, சர்ச்சஸ்க்கு மாத்தி மாத்தி போறாங்க. ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா? எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கிடைக்காதா? எனக்கு ஒரு சந்ததி வராதா? எனக்கு இந்த மலடி என்ற வார்த்தை என் வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்படாதா? அதனால தான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அந்த நிந்தை, பூமியில் இருக்கிற அந்த நிந்தை. எலிசபெத் அதான் சொன்னாங்க, ஒன்று கொடுத்தா போதுங்க ஐயா, ஒன்று கொடுங்க. சில தங்கச்சிங்க சொல்லுவாங்க, ஐயா நிறைய அபார்டா இருக்குயா, எனக்கு குழந்தை நின்று அபார்ட் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க குழந்தையே நிற்கலன்னு சொல்லுவாங்க. இல்லையா, நிறைய குழந்தை அபார்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நிச்சயமாக இந்த வார்த்தை கர்த்தர் எடுக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆஃப்ஸ்பிரிங், உங்க சந்ததி பெருகும்படி தான் இந்த டாபிக் எடுத்திருக்கிறார். இவ்வளோ விலாவரியா பேசணும்னா நிச்சயமாக ஒரு குறை இருந்தது அவனுக்கு. இன்ஃபேக்ட் கேன்சர் இருந்தது, அதனால குழந்தை இல்லைன்னு நான் சொல்ல வரல. சில வேளையில சில குறைகள் இருக்கலாம், அதனால குழந்தை இல்லாம போகலாம். ஆனால் அந்த குறைகள் நீங்கின பிறகு குழந்தை பிறக்கும். அதையும் நீக்குகிறவர் ஆண்டவர் தான். அவையானவர் தெளிவா யாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாரோ விசாரத்தோடு வேதனையோடு, என் குடும்பம் செட்டில் ஆகல, என் குழந்தை பிறந்தும் கூட எங்க சந்ததிக்காக வாழ்க்கையில நாங்க எடுக்கிற முயற்சிகள் தோல்வியில போயிருக்கு என்று யோசித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் சுபருவருமாய் சாய்ந்து ஒரு பெரிய நிறைய நேரங்களில நாம இது இன்ஸ்டன்டா நடந்தது. நான் இப்போ சொல்றேன், நிறைய டிப்ரெஷன் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சோர்வுல, நல்ல டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்துல எல்லாம் அப்படியே விரக்தியா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மேற்கூரையை பார்த்து கொண்டிருப்போம், அல்லது நம்ம முன்னாடி இருக்கிற அந்த வெறும் சுவரை பார்த்து கொண்டிருப்போம். சில நேரத்தில் டிவி ஓடிக்கொண்டே இருக்கும், டிவியை பார்த்துட்டு கொண்டு இருப்போம். அதுல மைண்ட்ல ஒரு இமேஜ் ஒரு ரிஜிஸ்டர் ஆகுது. ஆனால் நம்ம மைண்ட் முழுவதும் என்னவா இருக்கும்னா, நம்முடைய தோல்விகள் இருக்கும், நம்முடைய விரக்திகள் இருக்கும், நம்முடைய இயலாமை இருக்கும், நம்முடைய மன தாங்கல் இருக்கும், நம்முடைய மன அழுத்தங்கள் இருக்கும், வியாதியை குறித்து ஒரு பெரிய பெருமல் இருக்கும், வியாதியை குறித்து வருத்தங்கள் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்கும். இதுதான் சுவர்புறமாய் சார்ந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேஷண்ட், சைக்காட்டிக் பேஷண்ட் அப்படியே பேசுவாங்க, அப்படி பார்த்து அதோட சுவர்லேயே நின்று பேசுவாங்க, யாரோடைய முன்னாடி நிக்கிற மாதிரி பேசுவாங்க. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன். யார் இடத்துல பேச விரும்பல, அவன் மனைவி இடத்துல கூட திரும்பி பேச விரும்பல, பிரதான இடத்துல பேச விரும்பல,
அவனுடைய மந்திரிமார் இடத்துல பேச விரும்பல. அவன் நேரா போனான், பைத்திய மாதிரி சோர்புறமாய் சாய்ந்தான், சுவர்புறமாய் போய் நின்றான். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம்? தனிமை 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 தனிமை. ஆலயத்துல எத்தனை முறை தனிமையில போய் அழுதுருப்பீங்க? எத்தனை முறை? பலர் உட்கார்ந்து இருக்கலாம், அந்த சமயத்திலும் கூட உங்கள் வேதனை அப்படியே வெடித்து அழுது இருக்கிற காலங்கள் எத்தனை? எத்தனை முறை வாயை திறந்து புலம்பி இருப்பீங்க? எத்தனை முறை வாயை திறக்காம புலம்பி இருப்பீங்க? எத்தனை முறை பெருமூச்சு விட்டிருப்பீங்க? எத்தனை முறை உங்க கண்களிலிருந்து கண்ணீர் பொல பொலவென்று விழுந்திருக்கும்? எத்தனை முறை உங்கள் இருதயம் துடித்திருக்கும்? எத்தனை முறை உங்கள் வயிறு பெரிதா 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 பாதிக்கப்பட்டிருக்கும்? அதனால உங்கள் உடல் உபாதைகள் சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி நினைத்தருளும் என்றார். எது நினைத்தருளும் என்ற வார்த்தை நீங்க கன்கார்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, யாக்கோபு, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம், நினைத்தருளும், மோசே நினைத்தருளும். உங்க எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்றேன். அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நினைத்தருளும் ஆண்டவரே, நாங்கள் செய்த காரியங்களை நினைத்தருளும். கண்டுபிடிச்சு எழுதுங்க. இது நல்ல ஒரு ஜெபம். ஆண்டவரே, எவ்வளவு நான் பண்ணியிருந்திருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருந்திருக்கலாம், என் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், எங்களுக்கே தெரியும், அது குற்ற உணர்வில் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கொஞ்சம் இடத்துல நல்லது செய்திருக்கிறோம் தகப்பனே. அந்தந்த இடத்துல நான் செய்திருக்கிறோம், அவங்களுக்கு செய்திருக்கிறோம், இவங்களுக்கு செய்திருக்கிறோம், அவங்களுக்கு செய்திருக்கிறோம், சபைக்கு செய்திருக்கிறோம், ஆலயத்திற்கு செய்திருக்கிறோம், ஊழியக்காரருக்கு செய்திருக்கிறோம், நாங்க உண்மையா இருக்க பார்த்திருக்கிறோம், பிறரிடத்துல நாங்க எதுவும் வாங்கல. அப்படி என்ற மனசுல ஆண்டவரோட கூட பேசுங்க. ஏன்னா நம்ம தகப்பன் அவர். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம குடும்பத்திலே நம்ம பேசிப்போம்ல, எவ்வளவு செய்தேன், அது கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? உனக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம், நினைச்சு பார்த்தீங்களா? நினைச்சு பாருங்க அப்படின்னு. ஏன் அதை நம்ம ஆண்டு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவன் பிட்டர்லி கிரைட், அவன் மிகவும் அழுதான். இதுதான் வெளிப்பாடு, அவன் மிகவும் அழுதான். அதன் பிறகு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் எசாயாவுக்கு உண்டாகி, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதி ஆகிய, ரொம்ப அழகா 5th verse, எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஏதோ உன் நாட்களோடு உன்னை நான் குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தின் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். 15 years கொடுக்குறேன், முதல்ல வியாதியை குணமாக்குறேன், உனக்கு 15 years கொடுக்குறேன். அந்த 15 yearsல உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன். அந்த குழந்தை தான் மனேசா. அவன் எத்தனை வயதுல ராஜா ஆனான்னு சொல்லி நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்த சில காரியங்களில், அடுத்த சில வருஷங்களிலே வந்துடும். அவன் எத்தனை வயதிலே ராஜாவானான்? மனேசா மனேசா மனேசா. ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இறுதியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நியாய தீர்ப்பு எழுதிவிட்டார். நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, அவர் எழுதிட்டார்னா எழுதினது தான், அதை திருப்ப மாட்டார். சம்டைம்ஸ் சில நேரங்களில் நம்முடைய உத்தமமும் ஆண்டவருக்காக நாம் செய்த சில காரியங்களும், நல்ல காரியங்களை அவர் நினைத்து அடுத்து நம்முடைய கண்ணீரை கண்டு நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் மனமும் மாறுவார். ஆமென். அவர் மனம் மாறுகிற கர்த்தர். ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்சல் பண்ணுவார். இன்னைக்கு பல நேரங்களில் நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம், என் மேல ஆண்டவர் நியாயம் செய்துட்டாரு, என் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டு நீதிபதி
நியாயம் செய்து சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். நீதிபதி தீர்ப்பை எழுதிவிட்டார். இனி தீர்ப்புகள் திருத்தப்பட மாட்டாது. நோ, நீங்க உண்மையா ஆண்டவரிடத்துல அவரை தேடி சிவருபுறமாய் திரும்பி அழுது விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று சொன்னா, உங்களை நினைத்து முதல்ல உங்க கண்ணீரை பார்த்து உங்களை குணமாக்கி உங்க ஆயுசு நாட்களோடு கூட 15 ஆண்டுகள், அது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு, ஆனா 15 ஆண்டுகள் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். இதுதான் ஆண்டவருடைய கணக்கு. அவனுடைய பிள்ளை பிறக்கணும். எந்த வயசுல பிறந்ததுன்னு தெரியாது. ஆனா அந்த பிள்ளை எந்த வயசுல ராஜாவானான் என்று போடப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அந்த பிள்ளைய ராஜாவாக்கி அந்த அவருடைய தேசத்தை, அவருடைய ஜனத்தை ஆள்கிற அந்த கிருபெல்லாம் கொடுத்து அவன் ஒரு நிறைவுக்கு வருகிற பொழுது அவனுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டார். நீங்க இன்னும் டீட்டெயில்டா எசேக்கியா படிக்கணும்னா அவனுடைய 15 இயர்ஸ் லைஃப் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா அது உங்களுக்கு தெரியும். நீங்க வாசித்தா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் கிருபையா கொடுத்த ஆண்டுகளை பாழடித்து போட்டார். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய போகிறோம்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திருக்கிறோமா? சடிதில ஏதோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன், டிசாஸ்டர் வருமானால் நாம ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? கேட்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நான் ஆண்டவர் கொடுத்துட்டேங்க, எவ்வளவு கொடுத்துருக்கிறேன், காணிக்கை கொடுத்துருக்கிறேன் சொல்ல முடியுமா? மிஷினரி தாங்கி இருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஆலயம் கட்ட நான் கைகளை விரித்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஏழைகளுக்கு இறங்கி இருக்கிறேன் சொல்ல முடியுமா? உமக்காக. ஏன்னா நீங்க சேக்கியா பண்ண விஷயம் அதுதான். விற்கிற தோப்பு ஆலயத்தை சுத்திகரிக்கிறது, ஆலயத்தின் மீது அவனுக்கு இருந்த வைராக்கியம், கர்த்தர் மீது இருந்த வைராக்கியம், இதெல்லாம் தான் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. நமக்கு அப்படி கிடைக்குமா? நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம அவருடைய கிரேஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த கிரேஸ் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா, இன்னும் 15 எனக்கு எல்லாம் 15 ஆண்டுகள் பத்தாது, ஆண்டவரே இன்னும் 30 ஆண்டுகள் வேண்டும், தைரியமா கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த 15 இயர்ஸ் எனக்கு ரொம்ப குறைவா தோணுது. இன்னும் 15 ஆண்டுகள். அவன் கேன்சர் குணமாச்சு. அது கேன்சர் தானே. அந்த அத்திப்பழ அடைய கொண்டு பிளவின் மேல போட்டார்கள், குணமானார்கள். அவன் சைன்லாம் கேட்டான், அது வேற விஷயம். ஆண்டவருடைய தீர்ப்பே ஒரு மனுஷனுடைய கண்ணீராலே திருத்தப்பட்டது. ஆமென். உங்க தீர்ப்புகள் கூட ஆண்டவரால் திருப்பப்படும், திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். நிச்சயமாக நீங்க வாழ்வீங்க. உங்க குடும்பம் வாழும். உங்க குடும்பத்தை இன்னும் அழகாக ஆண்டவர் செட் பண்ணுவார். அவர் பிரியமாய் செட் பண்ணுவார். அழகான பிள்ளைகள் கொடுப்பார், அழகான வாழ்க்கையை கொடுப்பார், அழகான துணையை கொடுப்பார், அழகான வேலையை கொடுப்பார், அழகான உயர்வை கொடுப்பார், அழகான மாற்றத்தை கொடுப்பார், அழகான 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 வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உன் கணவனை திருத்தி, உன் மனைவியை திருத்தி, உன் பிள்ளைகளை திருத்தி, உன் பெற்றோர்களுக்கு நீடித்த வாழ்வை கொடுத்து அழகா 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 கர்த்தர் எல்லா தீர்ப்புகளையும் திருத்தி எழுதி உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை இன்னும் 15-30 ஆண்டுகள் கொடுப்பார். எத்தனை பேருக்கு வேணும்? சோமல்லாம் அன்புள்ள ஆண்டவரே, எசேக்கியா வாழ்க்கை போல எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இன்று நாங்கள் கேட்டதுதான் எங்க வாழ்க்கை அப்படியே பிரதிபலித்தது. அந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வெளியே வந்து இன்னும் 15 ஆண்டுகள் ஆகுது, அல்லது 30 ஆண்டுகள் ஆகுது, அல்லது 60 ஆண்டுகள் ஆகுது. ஆண்டவரே, நாங்கள் சிறு வயதிலே பாதி வழியிலே எங்களை எடுத்துக்கொள்ளாதையும் என்று சங்கீதக்காரன் பாடினான். அப்படி நாங்கள் பாடலாகாது, பாடக்கூடாது ஆண்டவரே. ஒரு நிறைவான ஆயுசு வருகிற பொழுது ஆண்டவரே போதும், எங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நாங்கள் யாருக்கும் பாரம் இல்லாமல் போக விரும்புகிறோம், வர விரும்புகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு யோபுக்கு கொடுத்தது போல 4 தலைமுறை, தாவீதுக்கு கொடுத்தது போல ஆசீர்வாதமான ஒரு மரணம், மோசே கொடுத்தது போல ஒரு ஆசீர்வாதமான மரணம், ஆபிரகாமின் மரணம் போல ஒரு ஆசீர்வாதமான மரணத்தை கர்த்தர் கொடுத்து, யாக்கோபு ரொம்ப பியூட்டிஃபுல்லா தன் தூணிலே தன்னுடைய கொம்பிலே சாய்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டு மரித்து போனான். அப்படி போற்றப்பட்ட ஒரு முடிவை எங்களுக்கு தந்த ஆசீர்வதியும். இப்பொழுதே கேன்சர், எல்லாம் கைகளை உயர்த்துங்க. கேன்சர் விசேஷமாய்
குணமாக்க முடியாத வியாதிகள், சரும வியாதிகள், குணமாக்க முடியாத கிட்னி இஷ்யூஸ், குணமாக்கப்பட முடியாத இருதயத்தில் ஓட்டை, குணமாக்கப்பட முடியாத லிவர் இஷ்யூஸ், குணமாக்கப்பட முடியாத இரத்தத்தில் சம்பந்தமான டெங்கு, குணமாக்கப்பட முடியாத சில விதமான வியாதிகள், இது குணமாக்கவே முடியாது. என் இயேசுவால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவர் சொல் ஆகுமர் கட்டளையிட நிற்கும். இதுதான் நாம வணங்குகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர். இது அவருக்கு லேசான காரியம், இது அற்ப காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.